ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்துட்டு என்னென்னா, பூமி வந்துட்டு அபூர்வாக்கிட்ட சண்டை போட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆபத்து வந்திருக்கு, அதனால தான் நான் இங்கேருந்து கொலை பண்ண மறுபடியும் முயற்சி பண்ணியிருக்காங்க யாரோ, அதனால தான் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். அது கூட தெரியாமல் நீங்கள் கோவப்பட்டு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. கோவப்படுறதுக்கு முன்னாடி எதுக்கு கோவப்படுறீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கோவப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அபூர்வாயோ எனக்கே நீ பாடம் எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டியாவோ, கேபி சொன்ன மாதிரி வாரிசுங்கிற ஆணவத்தில் ஆடிட்டுருக்கிறியா, நீ வாரிசுன்னு யார் சொன்னாலும் நான் நம்பிக்கைவேனா, எங்கள் மாமா வந்துட்டு எந்திரிச்சு நல்லாயி வந்து சொன்னா தான் அது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன், அது வரைக்கும் நீ வந்துட்டு இந்த வீட்டோட வேலைக்காரி தான், நான் அது வரைக்கும் நம்ப மாட்டேன், யார் எப்படி வேணால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போங்க, எங்கள் அப்பாவை நான் எப்படி பார்த்துக்கோன்னு நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தொடச்சிடுறதுக்காக சுடு தண்ணி வச்சு எட்டு வந்து துடைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கேபி சரி எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. நட்சத்திரா திடீர்னு வந்து சூப்பர் பூமி சூப்பர், அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா, அப்பாவோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட சொத்தை ஆட்டை போடுறதுக்காக நீ இப்படி மறுபடியும் ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வாய் மூடு நட்சத்திரா, நான் அப்படி சொத்தை ஆட்டை போடுறதா இருந்தால் நான் எப்போவோ அதை செஞ்சுருப்பேன், அப்பா தான் என்னுடைய உண்மையான அப்பா எப்படின்னு எனக்கு எப்போவோ தெரியும், தெரிஞ்சிருந்து நான் ஏன் சொல்லலை, இப்போ என்னுடைய சூழ்நிலை அதனால் நான் சொல்ல வந்தது தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுவும் ஒரு நல்லதுக்கு தான், ககன் வந்துட்டு உன்னை சரசந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னே தூக்கி வீசிட்டார்ல, இனிமேல் ககன் மாமா எனக்கு தான், நீ எல்லாம் அவன் பக்கத்துலேயும் கூட நீ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் உன்னை எத்தனை டைமு அசிங்கப்படுத்தினாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராதா, ஒரு டைமாச்சும் ககன் உன்னை வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நல்லா பேசியிருக்காரா, எப்போ பார்த்தாலும் சீப்போ அது இதுன்னு தானே சொல்லியிருக்காரு, அப்போ கூட உனக்கு புத்தியாக வரலையா, நீ இல்லை நீ உன்னோட அம்மாவோட அம்மம்மா யார் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது, ககன் எப்பவுமே எனக்கு தான், நான் எப்பவுமே ககனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திரம் அடிக்கிறதுக்கு கையோங்கிறாங்க. கையை வந்துட்டு பூமி பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு மீரா சத்தம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி, ஃபஸ்ட்டு சத்தம் போட்டுக்கிறப்போ இப்படிலாம் சத்தம் போட்டுருக்கூடாது, ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இனிமேல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு நட்சத்திராவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அபூர்வாக்கு வந்து சரத்சந்திராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரகுராம் வந்துட்டு அபூர்வாக்கு கால் பண்ணி இப்படி நாளைக்கு எங்கள் ஊரில் சீதாராமம் கல்யாணம் நடக்குது, நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை கேபி பார்த்துட்டு நீங்களும் வரணும்னு சொல்லிட்டு சாரதாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணும், ககனை கூட்டிகிட்டு வரணும், அங்கே வந்து எப்படியாவது சீதாராம கல்யாணம் ஆகிற மாதிரி ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நம்ம ஏற்பாடு செஞ்சிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவங்களுக்கே தெரியாமல் நீ வந்துட்டு அவங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துரு, ஃபேமிலியோடு வந்துரு அப்படின்னு சாரதாக்கு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களும் எல்லா குடும்பத்தோட சீதாராம கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்புறம் சாரதா ஃபேமிலி எல்லோரும் வந்துடுறாங்க. ககனுக்கு தெரியாமல் சாரதாவை கையை பிடிச்சி கேபி வந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கூட்டத்தில் யார் கையை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் மீரா கையை போய் பிடிச்சி மறுபடியும் இழுத்துட்டு போயிடுறாரு. இழுத்துட்டு போயிட்டு வா சீக்கிரம் ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. இதை மீரா கேட்டுடுறாங்க. மீரா கேட்டோன்னு உடனே எல்லாத்தையும் போய் அபூர்வா கிட்ட சொல்லிடுறாங்க. அபூர்வா வந்துட்டு கோப்பட்டோ நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பூமி வந்துட்டு கன் ஷூட்டரில் அந்த பலூன் வச்சுருப்பாங்களா அதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ஷூட் பண்ணுறப்போ அது ஷூட் பண்ண முடியாமல் போயிடுது, ஒவ்வொரு டைம் மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு மறுபடியும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நட்சத்திரம் அங்கேருந்து வந்துட்டு உன்னுடைய குறியெல்லாம் இப்படி தான் இருக்கும், கரெக்டாக குறி வைக்கணும், இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எந்த விஷயத்துலையுமே உனக்கு குறி இப்படி தான் இருக்கும், கண்ணை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க ஷூட் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஷூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் குறினா இப்படி இருக்கணும், இந்த பலூன் ஷூட்டரில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் தான் எல்லா விஷயத்துலையும் தான் நான் தான் ஜெயிப்பேன், உனக்கு வெறும் இது இருந்தால் மட்டும் பத்தாது, நான் தான் எல்லாத்துலேயுமே ஜெயிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ககன் அங்கேருந்து கேட்டு வர்றாங்க. ககன் வந்தோடனே பூமி கன்று வாங்கு அப்படிங்கிறாங்க. நட்சத்திரம் தரமாட்டேங்கிறாங்க. ககன் வந்துட்டு கூடு அப்படிங்கிறாங்க. பூமி கையில் வாங்கிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன், நீ சுடு, உன்ற குறி என்றைக்குமே தப்பாகாது, நான் சொல்கிற மாதிரி நீ சுடு, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சுடுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ககன் வந்துட்டு நட்சத்திரத்தை சொல்கிறாங்க, இப்போ ஷூட் பண்ணுவா பாரு பூமி, நீ வேணால் மொபைலில் இதை ஷூட் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு ஷூட் பண்ணுறேன், உங்கள் ரொமான்ஸை நான் ஷூட் பண்ண சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி வேணால் சொல்லிக்கோ, இப்போ வார் பூமி எப்படி குறி வச்சு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும்போது பூமி ககனவே பார்க்குறாங்க. நான் வந்துட்டு சுட சொன்னது பலூனை தான், நீ என்னை பார்க்க சொல்ல, உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா அங்கே தான் இருக்கணும், இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பவும் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே சின்ன ரொமான்ஸ் போகுது. அப்புறம் அவங்களே முகத்தை திருப்பி விடுறாங்க. அப்புறம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுட்டுறாங்க. அப்புறம் ககன் கை வச்சு
ஒரு டைம் சுடுறாங்க. அப்புறம் கையை எடுத்துட்டு மறுபடியும் 2 டைம் நல்லா சுட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ககன் வந்துட்டு எப்பவுமே பூமியோட குறி தப்பாகாது, யாரையுமே தாழ்வா எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் சொல்லிட்டு ககன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பூமி நட்சத்திரட்ட ககன் என் கூட இருக்க மட்டும் எப்பவுமே என் வெற்றிகள் என் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனை கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரங்கராட்டினம் சுற்றுறதுக்காக ரகுராமோட பொண்ணு பூமி கூப்பிட்றாங்க. வா போய் நம்ம தூரி ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ககனவே பார்க்குறாங்க. ஏன் வரல அப்படிங்கிறாங்க. அப்புறம் ககனவே மறுபடியும் பார்க்குறாங்க. ஓ அவர் வந்தால் தான் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு போய் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை வேண்டாம், நான் வரேன்னு தெரிஞ்சாவே அவர் வரமாட்டார், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரகுராமோட பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் கூப்பிட்டு வரேன் பாரு, அப்படி நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமி வரேன்னு சொல்லாமையே போய் வாங்க போய் ரங்கநாட்டை சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ககனை. அவங்களும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் போகிற வரைக்கும் தெரியாது பூமி வருவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு தனியாக ஒரு சேரில் உட்காந்துக்கிறாங்க, அவங்க ஒரு தனியாக ஒரு சேரில் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் பூமி வந்துட்டு அதுக்கப்புறம் வா பூமி போய் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ககன் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ககன் வந்துட்டு ஓ நீ வர்றதுக்காக தான் இங்கே தூரி ஆடலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரங்கநாதன் சுற்றுற அந்த தூரி ஹேண்ட் ஓவர் பண்ணுற அந்த பையன்கிட்ட போய் ஸ்பீடாக சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் செம்ம ஸ்பீடில் போகுது, எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் பூமி மட்டும் பயப்படாமல் ஜாலியாக உட்காந்துட்டு ரசிச்சுட்டு வர்றாங்க. இதை பார்த்தோன்னே ககனுக்கு ஆச்சரியப்படுது. ஏய் என்ன எல்லாரும் பயந்துட்டு வராங்க, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என் பக்கத்தில் இருக்க மட்டும் எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் சந்தோஷமாக ஜாலியாக இந்த உலகத்தையே ரசிப்பேன், நீங்கள் என் கூட இருக்க மட்டும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ககனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமி அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக அந்த இயற்கையை ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன ரொமான்ஸ் போகுது. அப்புறம் மறுபடியும் பூமி வந்துட்டு கையில் சந்தானத்தை எடுத்துகிட்டு ககனுக்கிட்ட வந்து பூசி விடுறாங்க. ககன் வந்துட்டு என்னது இது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாது, எதுக்கு கணத்தில் எடுத்து வந்து பூசியிருக்கேன் அப்படின்னோடனே அது இல்லை, இந்த ஊரில் இதுதான் பாரம்பரியமாம்மா, யார் அவங்க மனசுக்குள்ளே பிடிச்சிக்குதோ அவங்களுக்கு தான் இது பூசணுமாம்மா, அதனால தான் நான் உங்களுக்கு பூசினேன் அப்படின்னு. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்ன பண்ணுவீங்க, என் மேலே மறுபடியும் பூசுவீங்களா அப்படிங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் பத்தாது அப்படின்னு. எனக்கா தைரியம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போய் மறுபடியும் பூசி விடுறாங்க. இதை பார்த்துட்டு நட்சத்திரமும் அபூர்வா எல்லாம் வயிற்றெரிச்சல் படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீதாராமன் கல்யாணம் நடக்கிறப்ப அந்த பூசாரி வந்துட்டு அந்த மாலை எடுத்து இந்த மாலை யார் மேலே விழுகுதோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை எடுத்து வீசுகிறாங்க. அது கீழே வந்து விழுந்துருது. இன்னொரு மாலை வீசுகிறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க தலையில் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து விழுந்துருது. அப்புறம் பூமி இருந்துட்டு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ககன் உங்களுக்கு தான் நீங்கள் எவ்வளோ தூரம் என்னை தள்ளி வச்சாலும் அந்த சாமி வந்துட்டு உங்களை என் பக்கத்துலேயே தான் வைக்க பார்க்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பைத்தியக்காரி மாதிரி வளரிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை தூக்கி வீசிடுறாங்க. இதை சரி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரகுராமோட ஒய்ஃபு அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த தாலியை எடுத்துகிட்டு மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ரகுராம் அதை பார்த்துட்றாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தாயத்து ககனுக்கும் பூமிக்குமே கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ தாயத்தா, சரி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போய் அவங்க ககன்கிட்ட கொடுக்குறாங்க. அது தாலிங்கிறது சொல்லாமையே இந்த தாயத்தை கட்டுனா வந்துட்டு நல்லது, பூமிக்கு எடுத்து போய் கட்டு, இது வந்துட்டு அவங்க மனசில் யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இதை கட்ட முடியும், இப்போதைக்கு சரச்சந்திரா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்காரு, அவர் கட்ட முடியாது, ஆனால் பூமிக்கு மனசில் நெருக்கமாக இருக்கிறது நீ மட்டும்தான், நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி கட்ட சொல்கிறாங்க. அப்புறம் நான் எதுக்கு இதை கட்டணும் அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. அப்புறம் மறுபடியும் இல்லை கட்டணும்னு கட்டாயப்படுத்தி நான் சொல்கிறது என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி ரகுராமோட ஒய்ஃப் சொன்னோடனே சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு போய் பூமி கழுத்தில் போடுறாங்க. இதையா வந்துட்டு அபூர்வா பார்க்குறாங்க. இதே என்னடா நடக்குது, சீதாராமன் கல்யாணம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் இங்கே நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேபி இருந்துட்டு அர்ச்சனை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரகுராம் இருந்துட்டு எதுக்கு அர்ச்சனை போடணும், அது என்ன நிஜ கல்யாணமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கல்யாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அபூர்வாக்கு என்னென்ன சொல்கிறீங்க, அப்புறம் அவங்க கழுத்தில் தாலி தொங்கிட்டு இருக்கே, தாலி கட்டுறானே ககன் அப்படின்னு, அது தாலி கிடையாது, வெறும் தாயத்து தான், இல்லைன்னா அது தாலி அப்படிங்கிறாங்க. தாலி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி தாலி, அது அந்த தாலி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை தூக்கி காட்டுறாங்க. அது வெறும் தாயத்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு பூமி கழுத்து பார்க்குறாங்க, அது தாயத்து தான் தொங்கிட்டு இருக்கும். அதையே கேபி, சாரதா, ரகுராமோட ஒய்ஃப் இது எல்லாருமே அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிடுது. தேங்க்யூ.